மீண்டும் பண மதிப்பு நீக்க நடவடிக்கையை கொண்டு வாங்க. ஊழலை ஒழிக்கணும். டிஜிட்டல் பணவர்த்தனை வந்த பிறகு எதுக்கு 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் நோட்டுகள்லாம் அப்படின்னு சொல்லி பிரதமருக்கு கோரிக்கை வச்சிருக்காரு என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவர். யார் அவரு, எங்க பேசினாரு, என்ன பேசினாரு, மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது திட்டத்தை கொண்டு வர போறாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு கிளம்பி இருக்கிறத பார்க்க முடியுது. நானும் அந்த பயத்தோட தான் இந்த வீடியோ பதிவு பண்றேன். வீடியோக்குள்ள போகலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஆந்திர மாநில முதலமைச்சரும் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவருமான சந்திரபாபு நாயுடு அவங்க கட்சியினுடைய விழா மேடையில பேசும்போதுதான் இந்த ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, நம்ம ஊழலை ஒழிச்சே தீரணும், மீண்டும் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை கொண்டு வாங்க. டிஜிட்டல் பணவர்த்தனை வந்த பிறகு எதுக்கு 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் நோட்டுகள்லாம், இந்த இந்த நோட்டுகள்லாம் புழக்கத்துல இருக்கிறதுனால இருக்கிற வரைக்கும் ஊழலை ஒழிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த மேடையில பதிவு பண்ணியிருக்காரு. அந்த மேடையில அது மட்டும் பேசலாங்க. அவங்க கட்சியினுடைய நிகழ்வு அப்படிங்கிறதுனால நம்ம இந்த 2026 தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு மஞ்சள் வீரர்கள் தான் காரணம். தெலுங்கு தேசம் கட்சி வந்து எவ்வளவோ சோதனைகளை வந்து சந்திச்சோம். உங்களுக்கு தெரியும், சந்திரபாபு நாயுடு அவர்கள் எவ்வளவு சோதனைகள்னு சொல்லும்போது ரைடுகளை நீங்க எடுத்துக்கலாம், அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணாரு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கும் தெரியும். இதையெல்லாம் தாண்டி கட்சி கொடியோட அடிமட்ட தொண்டர்களான நீங்க நின்னதுதான் வந்து நம்ம கட்சியினுடைய இந்த பெருவாரியான வெற்றி பெற்றதுக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு பாராட்டையும் கொடுத்துட்டு அதற்கு பிறகு பேசும்போதுதான் இந்த விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு. திடீர்னு ஏண்டா இந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திர முதலமைச்சர் இப்படி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு அப்படிங்கிற அச்சம் இன்னைக்கு வந்து ஒரு செய்தியா வந்து பரப்பப்பட்டு வருகிறது. ஏன் வந்து என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவராச்சே, அப்ப ஏதாவது திட்டம் வச்சிருக்காங்களா இவங்க? மறுபடியும் ஏற்கனவே இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை கொண்டு வந்து மக்கள்லாம் வந்து ஏடிஎம் வாசல்ல போய் நின்றுகிட்டு சாப்பாடு சாப்பிட முடியாம திடீர்னு 4 மணி நேரத்துல அறிவிச்சு மக்கள்லாம் வந்து சாப்பிடக்கூட காசு இல்லாம ஏடிஎம் வாசல்ல போய் நின்னுகிட்டு, எனக்கெல்லாம் நல்ல அனுபவம் இருக்கு. ஏடிஎம்ல போய் 10 பேர் நிப்பாங்க, கியூல போய் போட்டி போட்டு நிப்போம். கிட்ட போகும்போது கேஷ் காலி ஆயிடும். இந்த மாதிரி எல்லாம் அந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வந்தப்ப மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது வந்து யாராலையுமே மறக்க முடியாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இளம் வயது ஹார்ட் அட்டாக் எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா? ஆனா இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வந்தப்போ நம்ம வந்து ரொம்ப நாளா சேர்த்து வச்சிருப்போம். அந்த அவசரத்துல போய் நம்ம தேடும்போது கிடைக்காது. அப்புறம் இந்த டைம் நம்ம வச்சிருக்கக்கூடிய 500 ரூபாய் அந்த நோட்டுகளை எல்லாம் மாத்துவதற்கான இந்த டைம் முடிஞ்ச பிறகு எங்கேயாவது நம்ம ஒளிச்சு வச்சிருப்போம் இல்லையா? சேர்த்து வச்சிருப்போம், பதுக்கி பதுக்கி வச்சிருப்போம். வீட்டுல பெண்கள், ஆண்களை விட பெண்கள் தான் வந்து சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல அஞ்சரை பெட்டியில இருந்து பல இடங்கள்ல பணத்தை வந்து சேர்த்து வச்சிருப்பாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு கிடைக்காம இந்த டைம் முடிஞ்ச உடனே வந்து நிறைய ஒரு சிலர் நம்ம செய்திகள் எல்லாம் பார்த்திருப்போம். நிறைய பேர் அடக்கம் அதுல. பணம் கிடைச்சிருது, என்ன 15,000 அங்க சேர்த்து வச்சிருந்தேன், இங்க சேர்த்து வச்சிருந்தேன், என்னால அதை மாத்த முடியலையே, டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து போய் பேங்க் வாசல்லையும் அதிகாரிகள் கால்லையும் விழுந்து அழுததையெல்லாம் வந்து நம்ம கண்ணீர் காட்சிகளா வீடியோவா பார்த்திருப்போம். சில பேர் வந்து அந்த வயதானவர்கள் வந்து இந்த அதிர்ச்சி தாங்க முடியாம இறந்தே போனாங்க. இதெல்லாமே நம்ம வந்து இந்த இந்திய ஹிஸ்டரியில இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வரலாறுல மறக்கவே முடியாது. யாராலையும் ஒரு ஒரு துன்பமான டியூரேஷன் அது மக்களுக்கு. அதாவது மிடில் கிளாஸ் மக்களுக்கு. கோடிக்கணக்கா இல்ல வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த லாரி பெரிய பெரிய இதுல எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? பணத்தை வந்து எடுத்துட்டு போவாங்க, டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வந்து யாருமே இப்ப வந்து உங்களுக்கு மாத்தணும் அப்படின்னா நீங்க தான் போய் லைன்ல நிக்கணும். குறிப்பிட்ட லிமிட் தான் மாத்த முடியும் அப்படின்னு இருக்கு. அப்ப கோடீஸ்வரங்களா எப்படி மாத்திருப்பாங்க இல்லையா? அவங்களாம் லைன்ல வந்து நின்னா மாத்திருப்பாங்க. அப்போது வந்து இது பணம் மாத்துவதற்கான இந்த இதெல்லாமே வந்து நிறைய வந்து போர்ஜரி வேலைகள், ஸ்கேம் எல்லாமே நடந்துச்சு. அரசியல்வாதிகள் எப்படி பணத்தை மாத்திருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து மிக பெரும் பேசுபொருளான ஒரு விஷயம். ஆனா மிடில் கிளாஸ் மக்கள், அடித்தட்டு மக்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரியும். அந்த ஃபேஸ் பண்ணி இப்ப நம்ம அதையெல்லாம் கடந்து வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்துல என்டிஏ கூட்டணியில, பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவர், ஆந்திராவின் முதலமைச்சர் திடீர்னு இந்த விஷயத்த பேசியிருக்காரே, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் கிளம்பி இருக்கு. ஏன் பேசினாரு, எதுக்கு பேசினாரு, பின்னாடி ஒரு திட்டம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரிய வரல. இதுக்கு என்ன ரிப்ளே பாஜக தலைமையில இருந்தோ இல்ல பிரதமர் தரப்புல இருந்தோ வருதோ, இல்ல வருதா இல்லையா அப்படிங்கறத பார்த்துட்டு அதையும் நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். நன்றி, வணக்கம்.